அஷ்டவர்க்க பரல் கண்டுபிடிச்சி சேர்த்திய பிண்டம் வரைக்கும் கணிதம் செஞ்சு ஆயுள் கணிதம் பார்த்தறிகிற வரைக்கும் உள்ளதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏகோபித்த ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இதில் நிறைய பேர் சந்தேகங்களும் கேட்டிருக்கீங்க. ஏன்னா பலாபலன் பார்க்கலாம் அப்படின்ற பொழுது ஒரு இது கொடுக்கும் பொழுது பாவக ரீதியாக இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை ஒரு கிரக ரீதியாக அவங்க தசை நடக்கும்போது எந்த இடத்துல சாதக பாதகமாக இருக்கும் அப்படின்ற கேள்விகளும், ஒருவேளை இவருக்கு திருமண வாழ்க்கையாக இருந்தால் என்னவா இருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. இது நிறைய கேள்விகள் வந்ததுனால இந்த அஷ்டவர்க்க கணிதம், அதாவது சேர்த்திய பிண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள கிரக வாரியான பலன்களை எடுத்துக்கிட்டு அதோட சர்வாங்க அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச அந்த ராசி வாரியான பலன்களையும் கொண்டு இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலாபலன் இருக்கும் அப்படின்றது இந்த வகுப்பு நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது சாதகமான அம்சங்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நாம் அதனுடைய கால்குலேஷனாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் யாரும் பார்க்கணுன்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அலர்ட்டாக வரும். ஒருவேளை பழைய வீடியோக்கள் அல்லது பழைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் கோர்ஸ்லேயும் நம்மளுடைய எல்லா வீடியோக்களும் இருக்குது. அது இல்லாமல் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா பரிகாரங்கள் சம்மந்தமாகவும், யோகங்கள் சம்மந்தமாகவும், இல்லை ஜோதிட டிப்ஸ் சம்மந்தமாகவும், ஆர்டுவியல் சம்மந்தமானவும் ஷார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கலாம். உங்களுடைய ஏகோபித்த ஆதரவுக்கு முதல்ல நன்றி. இப்போது நம்ம இந்த பலாபலன் பார்க்கறதுக்கான கணிதத்தை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது பலாபலன் பார்க்கறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கிரகத்துக்குமான சேர்த்திய பிண்டம் எடுக்கிறோம். இந்த கிரகத்துக்கான சேர்த்திய பிண்டத்தை எடுத்துட்டு அதை நாம் 27ஆல் வகுத்து அதில் இருந்து என்ன நட்சத்திரம் கிடைக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களில் கோச்சார கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகத்துக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் நம்ம இந்த அஷ்டவர்க்க கணிதம் செஞ்ச மூலமாக நாம் கண்டுபிடிக்க போகிறது. அப்போது முதல்ல சூரியனுக்கு பார்க்குறோம். சூரியன் அப்படின்னு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவக அதிபதி. இவர் கௌரவம் மற்றும் அரசு வழி ஆதாயங்களுக்கான காரகத்துவராக இருப்பார். அப்போது இவருக்கான சேர்த்திய பிண்டம் என்ன வந்திருக்குன்னா 411. அதை 27ஆல் வகுக்க கிடைக்கிற மீதி பார்த்திங்கன்னா 6. அப்போ இந்த மீதி 6 அஸ்வினி முதல்ல எண்ணி வரணும். எண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா 6ஆவது நட்சத்திரம் திருவாதிரை வருது. அப்போ இந்த திருவாதிரை ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள், அதாவது திருவாதிரை சுவாதி சதயம், இந்த நட்சத்திரங்களில் கோச்சார சூரியன் அல்லது குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது கௌரவமான பதவிகள், அரசாங்க கௌரவம், தந்தையார் வழி ஆதாயங்கள், நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். இதில் தந்தையார் வழி ஆதாயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தோடையும் லிங்க் பண்ணணும். இங்கே 9ஆம் பாவகம் 0 அப்படின்றதுனால பூர்வ புண்ணிய வழியில் ஆதாயங்கள் ஜாதகருக்கு இல்லை. அப்படின்றப்போ தந்தையார் வழி ஆதாயங்கள் பெரிதளவில் இருக்காது. பட் அவருக்கான முயற்சிகள் கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் சூரியனுக்கான அந்த அஷ்டவர்க்க பலாபலன்கள். அப்போது இந்த சூரிய திசை நடக்கும் பொழுதோ சூரிய புத்தி நடக்கும் பொழுதோ இது அப்ளிகபிள்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இவர் லக்னாதிபதி. இவர் லக்னாதிபதி ஏற்கனவே லக்னத்தில் அதிக பரல்கள் வாங்கியிருக்கார். இவர் தான் லக்ன ஜாதகருடைய மன மகிழ்ச்சிக்கும் இவர் 4ஆம் இடத்து காரகராக இருக்கிறதுனால தாயார் வழி ஆதாயங்கள் ப்ளஸ் சொத்து யோகங்களுக்கும் இவர் தான் பிரதானமாக நிற்கிறாரு. அப்போ இவருடைய சேர்த்திய பிண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 276. இந்த 276 27ஆல் வகுக்க கிடைக்கிற மீதி திரும்பவும் 6 தான். அப்போ சூரியனுக்கு என்ன வந்ததோ அதே தான் சந்திரனுக்கும். திருவாதிரை நட்சத்திரம், அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம, அதாவது ஜென்மம் திருவாதிரை, அணுஜென்மம் சுவாதி, திரிஜென்மம் சதய நட்சத்திரங்களில் இந்த சந்திரன் சஞ்சாரம் செய்கிற காலங்கள்லையோ அல்லது குரு சஞ்சாரம் செய்கிற காலங்கள்லையோ இவருக்கான சொத்து சேர்க்கைகளோ ஆதாயங்களோ இவருடைய புகழ்களோ அல்லது ஒரு புது வீடு மனை இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்புகளோ இவருடைய தேக ஆரோக்கிய மேம்பாடுகள் இது எல்லாமே நன்றாக இருக்கும். அடுத்ததா செவ்வாய் கிரகம்.
இவர் வந்து ஜாதகருக்கு 10ஆம் இடம் 5ஆம் இடம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் பூமி காரகராகவும் இவர் இருக்கிறார். இவருடைய சேர்த்திய பிண்டம் பார்த்தீங்கன்னா 211. இதை 27ஆல் வகுக்க மீதி கிடைக்கிறது வந்து 22. அப்போது இது அஸ்வினி முதல்ல எண்ணி வரும்போது 22வது நட்சத்திரமாக திருவோணம் வருது. அப்போது இந்த கோச்சார செவ்வாய் அல்லது கோச்சார குரு திருவோணம் ரோகிணி அஸ்தம், அதாவது சந்திரனுடைய ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களில் வரும் பொழுது இவருக்கு இயந்திரங்கள் சார்ந்த தொழில் மூலமாகவோ அல்லது ரியல் எஸ்டேட் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த ஜாதகருக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி. அதே நேரத்தில் குருவையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் சேர்த்திய பிண்டம் ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கு 474. அப்போ குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இதில் 9ஆம் இடம் ஏற்கனவே ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சோன்னே சைஃபர் பரவல்கள் வாங்கியிருக்கு. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இவருடைய அறிவுத்திறன், ஞானம், செல்வங்கள் இதெல்லாம் பெறுகிறதுக்கு காரகமாக இருப்பாங்க. விரயங்களுக்கும் இவங்க தான் புதனுடைய இது நிலை காரணமாக இருக்கும். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்திய பிண்டம் 474 27ஆல் வகுக்கும்போது கிடைக்கிறது 15. அதாவது அஸ்வினி முதல் 15ஆவது நட்சத்திரம்னா சுவாதி. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து யோகமான காலம். அந்த சுவாதி ராகனுடைய நட்சத்திரமான சுவாதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, இந்த 3 நட்சத்திர காலங்கள் யோகமான காலங்கள். இந்த நட்சத்திரங்களில் வந்து குரு சஞ்சாரம் செய்யும் போதோ அல்லது புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுதோ அல்லது இந்த சாரம் வாங்கிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போதோ யோகம் தரும். அதாவது குறிப்பாக மகாலட்சுமி யோகம்னு சொல்லப்படுகிற யோகம் தரும். இந்த நேரங்களில் இவருக்கு வந்து அபரிதமான சொத்து சேர்க்கைகள், கல்வி ஆராய்ச்சியில் வந்து பெரும் வெற்றி, ஏதாவது ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக செய்கிறது. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் மேம்பாடு உடையது, முயற்சிகள் பலிதமாகிறது, அப்புறம் பூர்வ புண்ணிய வகையில் பெரும் அளவுக்கு ஆதாயம் இருக்காது. இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டங்களில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் மற்றும் 11ஆம் அதிபதியுமான சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து பொதுவாக குடும்பம் மற்றும் இவருக்கான லாபம் ஆபரண சேர்க்கைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார். அவருக்கு வந்து சேர்த்திய பிண்டம் 503. அதை 27ஆல் வகுக்கும் போது கிடைக்கிறது 17. இவர் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 17ஆவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வரும். இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து அதனுடைய அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி பூசம் இதெல்லாம் கூட கோச்சார சுக்கிரன் அல்லது கோச்சார குரு சஞ்சாரம் செய்கிற காலங்களில் குடும்பத்தில் சுபகாரியம் இல்லை குடும்பத்தில் வந்து அபிவிருத்தி அல்லது குடும்ப மேன்மை, அடுத்து ஆபரண சேர்க்கை அல்லது பொருள் சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வீட்டோட மாடிஃபிகேஷன் பண்ணி அலங்காரமும் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றனால அலங்காரங்களும் வெளிப்பாடு செய்யும். இதுதான் இந்த 3 கிரகங்களுக்கான 4 கிரகங்களுக்கான இது. கடைசியா 7 மற்றும் 8ஆம் பாவக அதிபதியான சனியினுடைய இவர் வந்து நண்பர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்களுடைய தொடர்பு, குடும்ப வாழ்க்கை, திருமணம், ஆயுள், அப்புறம் கண்ட காலங்கள், இவருக்கு எப்போல்லாம் கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது. அப்போ இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்களையும் குறிக்கக்கூடிய இந்த சனியினுடையதான். இவருடைய சேர்த்திய பிண்டம் பார்த்தீங்கன்னா 311. அதை 27ஆல் வகுக்க கிடைக்கிற மீதி வந்து பார்த்தீங்கன்னா 14. அதாவது அஸ்வினிலேருந்து 14ஆவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்போது இவருக்கு இந்த செவ்வாயினுடைய சாரம் பெற்ற செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம், இதில் வந்து கோச்சார சனி சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ஜாதகர் கண்ட நட்சத்திரம்னு சொல்லப்படும். இதில் வந்து ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதோ, முதலீடுகள் செய்யும் பொழுதோ, அல்லது ஏன் ஒரு முயற்சி செய்யும் பொழுதோ எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக தான் ஆரம்பிக்கணும், வேறு வழி இல்லைன்றப்ப. இல்லைன்னா தள்ளி போட்டுறது நல்லது. ஏன்னா அது நல்ல விதமாக அமையாது, கெடுபலன்களை தரும், அசுப பலன்களை தரும். இதுதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்களும் கூட இந்த ஜாதகருக்கு. அப்போது இவ்வளோ சொல்கிறீங்களே சார், அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து சொத்து சேருகிற யோகம் இருக்கா, இவர் சொத்து சேர்த்துப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து புதனும் குருவும் சமமான சேர்த்திய பிண்டம் வச்சுட்டு இருக்காரு. அதனால் இவங்க தான் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தனத்தை கொடுக்கக்கூடியவங்க, அதுக்கான புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை உண்டு. இவருக்கு வந்து வீடு அல்லது மனை யோகம் கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாமல் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 7 பறவைகள் இருக்குது. 7 பறவைகள் இருக்கிறனால இது நிலம், வீடு, வாகனங்கள் அப்படின்ற
நிலையான சொத்துக்கள் வாங்குறதுக்கு சேர்றதுக்கு காட்டக்கூடிய அமைப்பாகும். இது குறிப்பாக இந்த சுக்கிரன் தசாபுத்தி சம்பந்தப்படுகிற காலங்களில் நடக்கும். அதே நேரத்தில் கோச்சார குரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதிர்ஷ்டகரமான நாட்கள் சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கிற காலங்கள். இதுலேயும் வந்து கோச்சார குரு சஞ்சாரம் செய்கிற காலங்கள்லையோ அல்லது புதன் சஞ்சாரம் செய்கிற காலங்கள்லையோ இவருடைய பொருளாதாரம் மேன்மை அடையும், இருக்கிறத விட பெட்டர் பொசிஷனுக்கு வருவார். இது வந்து நல்ல விதமாக இருக்கும். இவருக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சைபர் பரல் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அமையக்கூடிய பாக்கியம் கிடையாது. ஒருவேளை பூர்வ புண்ணிய வீடுகள் சேர்ந்து இருக்குமா அப்படின்ற கேள்வி மனசில் இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் தன் கையால் தான் முயற்சி செஞ்சு தன்னுடைய கஷ்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதன் சொத்துக்கள் எல்லாமே இவருக்கு நீடித்து நிலைச்சி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதிலாக கொள்ள முடியும். அடுத்தது இன்னொன்று கேட்டிருக்காங்க, பொது வாழ்க்கை இல்லை பொது தொண்டு செய்யக்கூடியதா சேவை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் வந்து 13 பரல் இருக்குது. இந்த 13 பரல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இவர் பழகக்கூடிய நட்பு வட்டாரமாகட்டும் இல்லை பொது வட்டாரமாகட்டும் இவருக்கு தனித்துவமான ஈர்ப்பையும் அதுக்கான அடையாளத்தையும் கொடுக்கும். இவருடைய சொல் ஆற்றல் அங்கே எடுபடும். அப்போது அரசு மற்றும் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியனுடைய சேர்த்திய பிண்டமும் வலுவாக இருக்குது. அதனால் பொது வாழ்க்கையில் இவருக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழிவகுத்து கொடுக்கும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் 3 பரல் தான் இருக்குது. இது வந்து ஜாதகருக்கு வந்து அதிகாரமான பதவியை விட ஒரு பொதுமக்கள் சார்ந்த இல்லை பொதுமக்களுடைய சேவை ஆற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய விஷயங்களை கொண்டு வரும். இது மட்டுமல்ல, 7ஆம் பாவக அதிபதியான சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. அங்கு 7 பரல்கள் வாங்கியிருக்காங்க. அப்போது சனின்ற நம்ம என்ன சொல்கிறோம், பொதுமக்கள் சார்ந்த அல்லது வாடிக்கையாளர் சார்ந்த அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாடிக்கையாளர் சார்ந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கக்கூடியவர் இவர் பொது தொண்டுகளை அதிகமாக செய்யறதுக்கான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கக்கூடியவர். அந்த வகையில் பார்த்தா இவருக்கு ஒரு அமைப்போட வழிகாட்டியா, பொது அமைப்போட வழிகாட்டியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்றதுதான் நிதர்சனம். அடுத்ததா இவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்ற கேள்வி ஏன் வந்திருக்குன்னா, 7ஆம் இடத்துல இவருக்கு அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச 0 பரல் தான். அப்போது திருமணம் இருக்கா இல்லை தான் நடந்திருக்குமா இந்த சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க. திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரக்காரன் சுக்கிரனோட சேர்த்திய பிண்டத்திலேருந்து நம்ம எடுக்கிறோம். அங்கே வரக்கூடிய அந்த 17ஆவது நட்சத்திரமான அனுஷம். அப்போது இந்த கோச்சார குரு அனுஷம், உத்திரட்டாதி அல்லது பூச நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கிற காலங்கள்லையோ அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்திகள் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய காலம் அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கிற காலங்கள்லையோ திருமணம் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது 7ஆம் இடத்து வீட்டு பரவல் 0 இருக்கிறதுனால சவாலாக இருக்கிறதா தோணுனாலும், ஆனால் இதுக்கு வந்து தோதாக இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 13 பரல் இருக்குது. அதனால் குடும்பத்தில் எத்தகைய கருத்து வேறுபாடு வந்தாலும் இந்த ஜாதகர் அதை சமாளிக்கும் திறன் படைச்சவராக இருப்பார். ரெண்டாவது, சுக்கிரன் வந்து ராசி கட்டத்தில் கன்னி ராசியில் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால, நீச பாகையில் இல்லைன்னா நீச ராசியில் இருக்கிறதுனால அவருடைய சேர்த்திய பிண்டம் அதிகமாக இருக்குது, வலுவாக இருக்குது, 503 இருக்குது. அப்போ திருமணத்துக்கு பிறகு இவருக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள், மேன்மைகள், வசதி வாய்ப்புகள், அதாவது களத்திர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் திருமணம் கண்டிப்பாக நடந்து தான் இந்த அதிர்ஷ்டங்கள் இவர் கிடைச்சிருக்கும். அடுத்தது 7ஆம் வீடான மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் வாங்கியிருக்கு. அந்த இடத்துல பாகை வயசு இல்லைனாலும் அந்த உச்ச ராசியில் செவ்வாய் இருக்கிறார். அப்போது இவர் ராகுவுடன் அங்கே இணைஞ்சிருக்கார். இதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் பிடிவாத குணம் அணிஞ்சவராக இருப்பார் இவருடைய துணைவையார். அதே சமயம் அவருக்கு நிர்வாகத்திறனும் இருக்கும் என்று காட்டுறது. இதனால் அவ்வப்போது மோதல்கள் இருக்கும். இது ஈகோ கிளாஷ்னு சொல்லப்படுகிற சிறு சிறு மோதல் இருக்கவும் வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த செவ்வாய் ராகு 2 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த முதல் திருமணம் 2ஆம் திருமணம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுறதை தவிர்க்க முடியல. அப்போது 7ஆம் இடத்துல பரல்கள் வந்து சைவர் இருக்கிறதுனால இது முதல் திருமணமா 2ஆவது திருமணம் ஒரு கேள்வி தவிர்க்க முடியலன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறோம், 7ஆம் பாவக அதிபதியை நம்ம பார்க்குறோம். 7ஆம் பாவக அதிபதி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இந்த 11ஆம் பாவகம் அப்படின்ற 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடியது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பரல்கள் வாங்கி அதிகமாக இருக்கிறார். அதுதான் முதல் திருமணத்தை விட 2ஆவது திருமணத்துக்கான பரல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும், அங்கே உச்சம் பெற்ற கிரகம் அமைந்திருந்தாலும், அந்த பாவகம் வந்து முற்றிலும் அழிந்து விடவில்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், அங்கே ஒரு போராட்டமான
ஒரு வலிமையான பிணைப்பை தான் தருது. அப்போ முரண்டு செய்கிற சண்டித்தனத்தையும் குறைவிச்சுது. இப்போ இந்த முரண்டு செய்கிற சண்டித்தனம் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈகோ ஹர்ட் பண்ண நேரம் அவசரமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பை தருது. ஏன்னா செவ்வாய் அவசரத்தையும் கொடுக்கும். அப்போ அவசரமான முடிவில் இந்த முதல் திருமணம் முறிவு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை மறுக்க முடியாது. அப்போ ஜோதிட ரீதியா 11ஆம் பாவத்தை குறிக்க 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துல 2ஆம் தாரம் அல்லது 2ஆம் திருமணத்தை தாண்டிய தொடர்பு, இதன் மூலமா ஜாதகருக்கு அதிக லாபம் நிம்மதி அடைய வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. அப்போ அது ஒரு அறிகுறி ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள். அப்போ 7ஆம் பாவக அதிபதி சனி தர நெருக்கடியும், 8ஆம் அதிபதியா சனி தர ஆயுள் பலத்தையும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து தரக்கூடிய வரவுகள் அல்லது உறவுகள், இது எல்லாமே சமன் செய்யுது. அப்போ இங்க பிரிவினை அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு எப்ப சொல்லலாம்னா, இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி எதுக்கெடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா வாய்ப்பு இல்லை. ஆனா ஈகோ லக்னத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஈகோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா லக்னம் அதிகபட்ச பரவல் வாங்கியிருக்கு. அப்போ ஜாதகர் ஈகோ கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமண முறிவு உண்டாகி 2ஆம் திருமணம் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி நிகழ்ந்திருந்தா அந்த திருமணமே நீடிக்கும் அப்படின்றது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியா சனி இருக்கிறதுனால 8ஆம் அதிபதியாக சனி கோச்சார சனியா சித்திரை அவிட்டம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய பார்ட்னர்ஸோடையும் கவனமாக இருக்கணும். அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை வெறும் நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர்கள் துரோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இந்த துரோகம் என்பது ரகசியமான நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு தெரியாத ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். இதுதான் இப்படித்தான் அஷ்டவர்க்க கணிதத்தில் சேர்த்திய பிண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை பரல்களையும் வச்சுக்கிட்டு நாம் ஒவ்வொரு கிரகத்துக்கான சாதக பாதக அம்சங்களை நம்ம ஆராயணும். இதை வச்சு ஜாதகருக்கு பலன்கள் சொல்லணும். இதை வச்சு தான் நம்ம தசாபுத்திலையும் இவருக்கு என்ன நிகழும் அப்படின்னா, தசாபுத்தி அப்படின்றது கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கோ அதுதான் அங்கே வேலை செய்யும். அப்போ அந்த கிரகத்தினுடைய நிலையை வச்சு நம்ம பதில் சொல்லலாம். அதனால் இங்கே ராகு கேதுவை பற்றி நம்ம அஷ்டவர்க்க பரவலில் சொல்லவே இல்லை. ஏன்னா ராகு கேது தனிப்பட்ட வீடுகள் கிடையாதுன்றது ஒன்றும். ரெண்டாவது, ராகு கேதுகள் இன்னொரு இந்த கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒரு கிரகங்களுடைய சாரத்தை தான் வாங்கிக்கிட்டு பயணம் செய்யும் அப்படின்றதுனால அதை அடிப்படையாக வச்சு பலன் சொல்ல முடியும் என்பதாலையும் ராகு கேதுவை நம்ம அஷ்டவர்க்க பல இதில் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ இந்த அஷ்டவர்க்க கணிதம் முடிஞ்ச பிறகு பலாபலன் பார்க்கறது எப்படின்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட்ஸ்லையும் பதிவிடலாம். உங்களுக்கான பதில்கள் 24 மணி நேரத்தில் கொடுக்கப்படும். யாரெல்லாம் சேனல் ஃபாலோ பண்ணலையோ மீண்டும் ஒரு முறை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் எப்போல்லாம் பப்ளிஷ் ஆகிறதோ அது உங்களுக்கு அலர்ட்டாக வரும். அடுத்த வாரம் வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.